நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சுந்தரி, வணக்கம் பாண்டி. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு எடுத்திருக்குன்னு தெரியுமா சார்? அதான் இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும்? நீங்களே சொல்லுங்க, எப்ப முடிவு வரும்? அம்மா, அவங்க திமுகட்ட ஆட்சியில் பங்கு கேட்டு பார்த்தாங்க. அவங்க கூட்டணி அமைச்சு 3 மாசம் ஆகியும் காத்து கிடந்தாங்க. ஆனால் திமுக அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கலை. அதான் 25 சீட்டு தாரேன்னு சொல்றாங்களே சார். சார், அவங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து 39 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டு சேர்த்து மொத்தம் 40 சீட்டு கேட்குறாங்கம்மா. அந்த 40 சீட்டு கொடுத்துட்டா தனித்து போட்டியிட திமுக பிளான் பண்ணி வச்சதை இன்னும் கூட்டணி கட்சி அவங்க என்னென்னா ஷேராட்டோல ஏற்றுற மாதிரி இருக்கிற மற்ற எல்லாத்தையும் அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் சீட்டு பிரித்து கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது இங்கே காங்கிரஸுக்கு மட்டும் காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் 4% இருக்கிறதா, வாக்கு சதவீதம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு 40 சீட்டு கொடுத்துட்டா மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைப்பாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காகவே இவங்களை கொஞ்சம் ஆட்சியில் பங்குன்னு என்னைக்கு இவங்க கேட்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே திமுக காங்கிரஸ் கொஞ்சம் அதிருப்தியாக பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அதான் தாவேக்கா சொல்றாங்களே, நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க தரோம் அப்படின்றாங்களே. ஆட்சியில பங்கு தரோன்றாங்க, அதிகாரத்துல பங்கு தரோன்றாங்க, கேட்குற தொகுதி தரோன்றாங்க. அங்கெல்லாம் போக வேண்டியதானே கூப்பிட்டாங்கன்னா? ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுக உடஞ்சிற லெவலுக்கு வந்துருச்சுமா. இப்போ நமக்கு ஒரு முக்கிய சோர்ஸ் ஒன்று சொன்னுச்சு, மு.க. ஸ்டாலினோட முதுகில் ராகுல் காந்தி குத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்துக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. போன எலெக்ஷனில் ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷனில் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்து இவர் ஸ்டாலின் சொன்னார். ஆனால் இதில் ஒரு முதலமைச்சராக கூட ராகுல் காந்தி சொல்ல மாட்டாரு. அப்போ அவர் ராகுல் காந்தி ஸ்டாலின் முதுகில் குத்திட்டதா ஒரு முக்கியமான சோர்ஸ் ஒன்று நமக்கு சொன்னாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ விஜய்னு ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அவங்க கூட நம்ம சேர்ந்து சவாரிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ராகுல் காந்தி வந்துட்டார். இப்போ அந்த தைரியத்தில் தான் நீங்கள் 40 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிடியாக இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர். கேட்டு சீட்டு தலைன்னு சொல்லி தான் என்ன அன்ஃபாலோ பண்ணிட்டாரா? விஜய்னு ஒருத்தர் இருக்கார்ல, உங்களுக்கு விஜய்னு ஒருத்தர் பயணிக்கும் போது நம்ம என்ன காரணம் வைப்போம், நமக்கு இப்போ மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு ஆள் தேவை. இப்போ விஜய்னு நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு. அப்போ அவர் மேலே சவாரி செய்கிறதுக்கு நம்மளோட கோரிக்கைகள் நம்மளோட சீட்ஸ் இறங்கி அதிகமாக கேட்போம். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, திமுக ஒன்று கொடுக்கணும்னு வருவாங்க, இல்லை கொடுக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் போவாங்க. கொடுக்க முடியாத பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, நீ தேவையில்லைன்னு சொல்லி அமுச்சிருவாங்க. இப்போ அதை கரெக்டாக காங்கிரஸ் ப்ளே பண்ணுது. அப்போ ராகுலுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம திமுக போக போகிறோம், அதனால எதுக்கு ப்ரோவை கட் பண்ணிடுவோம்னு கட் பண்ணிட்டாரு ப்ரோ. ஆமாம், அன்ஃபாலோ பண்ணிட்டாருன்னு நமக்கு ஒரு தகவல் வரும்போது எதுக்கு நம்ம போய் ப்ரோன்னு அங்கே போட்டுக்கிறோம். இப்போ விஜய் ப்ரோன்னு சொல்லி கூப்பிட்டுக்குவோம். இப்போ மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு, போயிட்டா ப்ரோன்னு கூப்பிட மாட்டாரு சார், அங்கிள்னு கூப்பிடுவாரு சார். யார் அங்கிள்னு கூப்பிடுவாரு? ஸ்டாலின் அங்கிள் அப்படி கூப்பிடுவாரு சார். ஆல்ரெடி ஏற்கனவே விஜய் அங்கிள்னு கூப்பிட்டாப்புல. இப்போ ஒரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு, ராகுல் காந்தி என்னோட பிரதர் மாதிரி அப்படின்னு சொன்னார். பிரதருக்கே அவர் மதுரையில் இருக்கிற பிரதருக்கே அவர் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லி நமக்கு ஒரு சோர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ராகுல் பிரதருக்கும் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்போ அவருக்கு முன்கூட்டியே கணிச்சிட்டாரு ஸ்டாலின், அதாவது காங்கிரஸ் போயிடும், அதனால நம்ம குட்டி கட்சிகள்லாம் பிடிச்சி நம்ம இதில் இழுத்து போனோம்னா தேமுதிக ஓபிஎஸ்லாம் பிடிச்சி கூப்பிட்டுட்டாரா சார்? ஓபிஎஸ்ஸை அவர் கூப்பிடலை. ஓபிஎஸ் ஒரு 10 ஆண்டு காலமாகவே அதிமுக கைப்பற்ற நினைச்சாரு, அவரால் முடியலை. இதுக்கு மேலே நம்ம என்ன சர்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஓபிஎஸ் போய் அடைக்கலன்னு பூந்துருக்காப்புல, திமுக பிடிச்சி இழுக்கலை. இப்போ அது மாதிரி அவங்க ஒரு பயத்தை, ஸோ நம்ம காங்கிரஸ் வெளில போச்சுன்னா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக ரோட்டில் போகிறவங்களாம் வாப்பா நீ வா நம்ம இதில் சேர்ந்துக்க, லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆளுங்களை ஸ்டாலின் சேர்த்துக்கிட்டாப்புல. அப்படி சேர்த்துக்கிட்டு இந்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிப்போங்கிற ஒரு கனவுல அவங்க வராங்க. ஆனால் ஆல்ரெடி அதிமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக அமைச்சிட்டாங்க. அதனால் வெற்றி வாய்ப்பு அவங்க பக்கம் இருக்கிறதா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்னதான் 2000 நைட்டோட நைட்டாக 5000 போட்டாலும் சரி, நாங்கள் 2.0 2000 கொடுத்தாலும் சரி, மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கடந்த 5 வருஷத்தில் மக்கள் ரொம்ப பாடாப்பட்டாங்கம்மா. இந்த டைமு எல்லாரும் ரெட்டலை சின்னத்தில் பார்த்து ஓட்டு போடணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கம்மா. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் போதுமான அளவு வாக்கு சதவீதம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ தாவேக்கால போய் இணைஞ்சா கேட்குற சீட்டோட இதை கொடுப்பாங்களா? அவங்க தான் ஆட்சியில் பங்கு நாங்கள் 60 சீட்டு தரோம். விஜயோட அவங்க அப்பா சந்திரசேகர் என்ன சொல்கிறாரு, இப்போ அகில இந்திய காங்கிரஸுக்கு விஜயோட அப்பா சொல்கிறாப்புல தாவேக்கா பவர் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவரும் ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு காத்து கிடக்கிறாரு. பனையூர் கதவையே திறந்து வச்சிட்டாப்புல. ஆனால் யாருமே போய் சேரலையே. ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட போய் சும்மா ஒரு பேச்சுக்காவது விஜய்க்கு நாங்கள் ஆதரவு தரலாம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. அப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா கதவை திறந்து வச்சு காங்கிரஸ் வரும்னு காத்துக்கிட்டு இலவு காத்த கிளியாக தானே விஜய் இருக்காரு. ஆனால் அதிகப்படியான இளைஞர் இருக்காங்க, வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது, மெஜாரிட்டியை நாங்கள் தான் சொல்லி பனையூர் பங்களால் அவர் கூவிட்டு இருக்காரு. அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ என்னென்னா, காங்கிரஸுக்கு திமுக கூட போனாலும் போதிய வாக்கு சதவீதம் இல்லை. சரி, இளைஞர்கள் விஜய்க்கு பின்னாடி ஒரு இளைஞர்கள் பெரும் படம் இருக்குது. இந்த படையை வச்சு நம்ம அந்த வருஷத்தை ஓட்டி போடுவோம், அந்த ஒரு 5 வருஷத்தை ஓட்டிடுவோம். 2031
நம்ம வந்து ஆட்சியில் பங்குக்கு பதிலாக பாதிக்கு பாதி விஜய் சிஎம்மாகவும் நம்ம டெப்டி சிஎம்மாகவும் இருக்கிறது ராகுல் காந்தியோட கனவாக இருக்கலாம். ஏன்னா ராகுல் காந்தி வந்து எடுக்கிற முடிவு என்ன அப்படின்னா, கடந்த கடந்த அவரோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எந்த மாநிலத்திலுமே பெருசாக வெற்றி பெறலை, எதுலையுமே இல்லை. இப்போ கேரளாவில் மட்டும் கொஞ்சம் அந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த ஊராட்சி தேர்தலில் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி காங்கிரஸ் கட்சி அழிஞ்சிருச்சு. அதனால தான் பாஜக இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. இப்போ இந்த வருஷம் இங்கே வந்து நம்மளால் கால் ஊண்ட முடியாதுன்னு ராகுலுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி பயணிக்கத்தானே போகிறோம், அதுக்கு விஜய்னு ஒரு குதிரை கிடச்சிருக்கு, ஏறி சவாரி பண்ணலாம்னு சொல்லி அவர் மனசில் நினைக்கிறாரோ என்னவோ. திமுக கூட்டணியில் இருக்க திருமா இத்தனை வருஷமாக கேட்காம இப்போ மட்டும் ஏன் அதிகாரத்தில் பங்கு கேட்கணும்? ஆனால் இன்றைக்கி திருமாவளவனை வளர்த்து விட்டது யாருன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா? அதிமுக தான். ஸோ புரட்சித் தலைவி அம்மா அவரை வந்து கட்சியை வந்து வளர்த்து விட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய கட்சி அவர் வளர்ந்துட்டார். வளர்ந்ததுக்கப்புறம் ஸோ இந்த 2026 தேர்தலை ஸோ தனக்கு சாதகமாக பயன்படுத்தலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியில் பங்கு வைக்கிறாப்புல வச்சுட்டு அவர் ஒரு விஷயம் கரெக்டாக சொல்கிறார். என்ன தெரியுமா? அதுக்கான நேரம் இது இல்லை, இன்னும் நேரம் கனிந்து வரவில்லைன்னு சொல்லி ஒரு அக்மார்க்கை போடுறாப்புல. அப்போ அவரும் இரட்டை இலக்கத்தில் வந்து சீட்டு வேணும், எங்களுக்கு ஒரு 10 தொகுதி வேணும், 15 தொகுதி வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு என்னவோ. ஆனால் திமுக வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. போன டைம் 6 சீட்டு கொடுத்தாங்க, 4 விசிகா ஜெயிச்சிருக்கு. இந்த டைம் கூட 2 போட்டு 8 தொகுதியாக தரலான்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து ஒரு தகவல் வருது, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காங்கிரஸுக்கு கிடையாது, விசிகாவுக்கு மட்டும்தான். ஒருவேளை விசிகாவுக்கு வந்து அவங்க கேட்கறது கொடுக்கல அப்படின்னா காங்கிரஸ் மாதிரி விசிகாவும் வெளியே போயிடுமா திமுக விட்டு? காங்கிரஸ் வெளியில் போச்சு அப்படின்னா விசிகா போகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவர் வந்து தகவலை சொல்கிறாப்புல. இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் வெளியில் போகுது அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காங்கிரஸ் கூட கொஞ்சம் நல்லா க்ளோஸாக இருக்குது. மேபி அவங்க வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கொஞ்சம் மனக்கசப்புலேயே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சண்முகம் வந்து கடந்த காலங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பயங்கரமாக வந்து ஓப்பனாக திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு இத்தனை இலக்கத்தில் வேணும், இரட்டை இலக்கத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயங்கரமாக பேசினார். ஒருவேளை காங்கிரஸ் வெளியில் போகும், கூட்டணியும் உடையிற நிலைமை வந்துருச்சு, இன்னும் ஓரிரு நாளில் நமக்கு வந்து பெரிய செய்தி கிடைக்க போகுது. ஒருவேளை அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் வெளியில் போகும். விசிகா அப்படி கிடையாது. விசிகா அப்படின்னா பாலை வீசுவோம், அது அவுட் ஆச்சுன்னா நம்ம இருந்துருவோம், அவுட் ஆகலைனாலும் நம்ம அதை நோ பால் ஒய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுவார், திரும்ப வெளியில் போக மாட்டார். திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளெல்லாம் அவங்க கேட்குற சீட்டு தலைன்னு ஒன்று தாவைக்கல இல்லை அதிமுக இணைவாங்களா இல்லை தனி கூட்டமைப்பே அமைப்பாங்களா? இப்போ இன்னொரு உங்களுக்கு புதிய தகவல் தெரியுமா? வைகோவை அதிருப்தியாக இருக்காருன்னு ஒரு தகவல் வருது. நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம், நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்து திமுக கூட்டணிக்காக நாங்கள் வந்து உழைப்போம் நாங்கள் அப்படின்னு சொன்னவர். இப்போ அவரோட மயனே ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. எங்களுக்கு வந்து அதிகப்படியான இடங்கள் வேணும், எங்கள் சின்னத்திலே நாங்கள் போட்டிடுவோம்னு சொல்லிட்டு கூட வைகோ கூட முந்தா சொன்ன மாதிரி ஒரு தகவல். அதனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வைகோ வந்து உங்களுக்கு கடந்த காலத்தில் எப்படி திமுகவை திட்டினார்னு நீங்கள் சோசியல் மீடியா தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அவரே அமைதியாக இருக்கும்போது இப்போ இன்னும் சீட்டு நீங்கள் இப்போ திருமா காங்கிரஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் வந்து கூட்டணி சீட்டு வந்து ஒதுக்கலை, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒரு வேளை வெளியில் போச்சு அப்படின்னா இவங்க கேட்குற கூட்டணியை அந்த தொகுதியில் கொஞ்சம் பிரித்து கொடுக்குறதுக்கு, இந்தா நீ திருமாவளவன் இந்தாங்க நீங்கள் இன்னும் 4 வச்சுக்கோங்க, தேமுதிக இந்தாங்க நீங்கள் இன்னும் 2 வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் அவங்க கூட்டணி விட்டு வெளியில் போக மாட்டாங்க. இந்த கீழே இருக்கிற சின்ன சின்ன கூட்டணிகள் வந்து ஓகே அவங்க முடிவு வாங்கிட்டாங்க. இப்போ ஐயுஎம்எல் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டே ஒதுக்கிட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்னும் ஒதுக்காமல் இருக்காங்க. மேபி இதெல்லாம் பார்த்துட்டு காங்கிரஸ் வெளில போச்சுன்னா இவங்களுக்கு ஒரு சில சீட்டுகள் அதிகமாக கொடுக்கறதுக்கு திமுக தரப்புல இருந்து வாய்ப்பு இருக்கும். அது வந்து நீங்களே சொல்றீங்க இத்தனை பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு கட்சியா வந்து திமுக விட்டு வெளியே போகுதுன்னு, அப்புறம் அப்படியே அவர் 210 தொகுதியில வெல்லுவோன்ட்டு ஸ்டாலின் சொல்றாரு. ஆமா, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குல்லம்மா. இப்போ நேற்று கட்சி ஆரம்பிச்சோம்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். இப்போ புதுசாக ஒரு 2 வருஷம் தான் ஆயிருக்கு, அவர் பொதுமக்களை பார்க்க வெளியிலே வரமாட்டுறாரு. டைரெக்டாக ஒரு பனையூர்லேருந்து ஸோ சட்டசபை தான் என்னோட இலக்குன்னு சொல்கிறாப்புல. இப்போ அவரே சொல்லும் போது இப்போ ஆல்ரெடி ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அப்போ அவங்க அதை சொல்ல மாட்டாங்களா, நான் 200 ஜெயிப்பேன் 210 ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நமக்கு என்ன அப்படின்னா மக்களோட கள நிலவரம்னு ஒன்று இருக்குமா. மக்கள் வந்து களத்தில் ரொம்ப அந்த கடந்த 5 ஆண்டுகளில் வரி உயர்வு, மக்கள் பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் மக்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நமக்கு வந்து நல்ல ஆட்சி அமையணும், நல்ல ஆட்சி நமக்கு வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளாக வந்து அதிமுக ஆட்சி இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை.
அவங்க வந்து மக்கள் வந்து சட்ட ஒழுங்குனா கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே இந்த மாதிரி புகையிலை பொருட்கள், ஸோ இந்த போதைப் பொருள் வந்து அடிமையாக இருக்காங்க. இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்கேயோ ஒரு இந்த ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு 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 இதெல்லாம் வந்துச்சு. எல்லாரும் கண்டனம் தெரிவித்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் வந்து முடிவு பண்ணணும். மக்கள் வந்து இந்த ஆட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நானும் சொல்லிக்கலாம். இப்போ நான் நாளைக்கு ஒரு புது கட்சி ஆரம்பித்து நான் ஒரு 234 தொகுதி நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட ஆசைகள். அதை நிறைவேற்றுறது வந்து அந்த தேர்தல் நேரத்தில் மக்கள் முடிவு பண்ணுறது தான் அது அந்த சீட்டுகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ராஜ்யசபா சீட்டு கேட்டு தான் தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கேட்ட சீட்டு அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களா? சுதீஷோட கனவே வந்து நாடாளுமன்றத்தில் நம்ம காலை பதிக்கணும். கொடுக்குறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 4 ராஜ்யசபா சீட் இருக்குது. 2 திமுக தரப்பில் 2 பேரும் போட்டிடுறதாகவும், ஒன்று வந்து காங்கிரஸுக்கு தரதா வந்து செல்வப்பிரந்தகையே ஒரு பேட்டியில் சொல்லிட்டாப்புல. ஒன்று வந்து எங்களுக்கு தரதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று எனக்கு தெரிஞ்சு தேமுதிக சுதீஷுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு பக்கம் சார் நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து செல்வ பிறந்தகை சொல்கிறாரு அப்படின்னு. மற்ற கட்சிகள்லாம் பிரியறதுக்கு முடிவெடுக்கும் போது இவர் மட்டும் எதுக்கு இப்படி சொம்பு தூக்கிட்டே இருக்காரு திமுகவுக்கு? நான் அதை முன்னதாகவே உங்களுக்கு சொன்னேம்மா. என்னென்னா செல்வப்பெருந்தகையை தலைவராக போட்டதே திமுகவோட தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருந்துச்சு. ஸோ அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி ஆள் வேணும், இவங்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பெரிய கட்சின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எதை கேட்டாலும் எந்த ஒரு பிரச்சனைக்கு முன்னெடுத்தாலும் சரி, எந்த ஒரு மக்கள் பிரச்சனை எடுத்தாலும் சரி, அண்ணா அறிவாலயம் சொல்லாமல் திரு செல்வப்பெருந்தகை வந்து பேச மாட்டார். அவருக்கு வந்து என்னென்னா திமுக வந்து அண்ணன் தம்பியாக அவங்க பழகிட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கட்சி பிரிஞ்சு போயிடக்கூடாது, கட்சி நம்மள்கிட்ட இருக்கட்டும், நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியை இணைச்சிருவோம். அவர் பேசும்போதெல்லாமே என்ன தெரியுமா சொல்கிறாரு, எங்களுக்குள்ள சுமூகமாக தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் யார்கிட்டையும் பேசலை, எங்களுக்கு வந்து திமுக மட்டும்தான் எங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஆனால் கிறிஸ் ஓடங்கர் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட இருந்தார். அன்றைக்கி செல்வப்பெருந்தகை சுமூகமாக போகும்போது சொல்லும்போது கூட பக்கத்தில் இருந்தார். ஆனால் நேற்று டெல்லியில் போய் சொல்கிறாப்புல 25 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுறாப்புல ராகுல் காந்தி தலையில் கொட்டுறாரு போல், 25க்கு மேலே கேட்காதீங்க, நீங்கள் அதிகமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தலையில் கொட்டுறாரு போல். அதனால் கிறிஸ் ஓடங்கர் இங்கே பேசாமல் அங்கே போய் பேசுகிறாரு. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து எப்படின்னா தாவேக்கா தான் அவருக்கு உயிர். அவர் காங்கிரஸில் இருக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் தாவேக்காவுக்கு போய் ஒரு ஆலோசகராக இல்லை ஒரு பிஆர்ஓ சேர்ந்துடலாம் போல். ஏன்னா ஒரு எவ்வளோ பெரிய கட்சி காங்கிரஸுங்கிறது, ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசாக ஆரம்பித்து அவங்களுக்கு என்ன அவங்க என்ன ஒரு கட்டமைப்பு, ஒரு பூத் லெவலில் ஒரு கட்டமைப்பு அவங்க கொண்டு வரல. ஸோ ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஸோ ஒரு கட்சி வந்து பலம் பெறும். இப்போ ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, ஒரு ஓட்டர் லிஸ்ட்டில் 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் யாருக்கு போடுவாங்க, இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கிறவன் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இவங்களுக்கு தான் ஓட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். 18 வயசு வரவங்க எல்லாம் டிவிக்கேன்னு கத்துறாங்க. ஸோ அவங்க மெச்சூரிட்டி இப்போ இவங்க வர்றாங்க. இப்போ விஜய் வராரு, விஜய் வர்றதை வந்து நம்ம வரவேற்றாலும் அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வர போகிறாரு, மக்கள் பிரச்சனைக்கு எதுக்கு அவர் களத்தில் இறங்கினார், இன்றைக்கி 1008 பிரச்சனைகள் இருக்குது, எந்த பிரச்சனைக்கு அவர் இறங்கினார், பிரச்சாரம் போடுறாப்புல. அந்த பிரச்சாரத்துக்கும் போய் அவர் பேசும்போது அவருக்கு நம்ம தமிழக அரசு வந்து நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்குது. இவ்வளோ கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு விஷயத்தையும் அவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மக்கள் பிரச்சனைனா கொஞ்சம் லேட்டாக வந்து ட்விட் போடுவார். இப்போ அதிலிருந்து கொஞ்சம் ஒரு மணி நேரத்துலேயோ 2 மணி நேரத்துலேயோ ட்விட் போகிற அளவுக்கு தான் விஜய் வந்திருக்காரு. ஆனால் விஜயை நம்பி காங்கிரஸ் அங்கே போய் சேருது, காங்கிரஸை சேர்க்கணும்னு நினச்சா அது முட்டாள்தனமான விஷயமா இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க 15 வயசில் இருக்கவங்களே தாவேக்காக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய்னு கத்துறாங்கன்ட்டு. அப்போ அடுத்த தலைமுறையினரையும் வந்து விஜய் அட்ராக்ட் பண்ணிட்டார் அப்படி எடுத்துக்கலாமா? விஜய் வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது நம்ம ஒரு மாஸ் ஹீரோ விஜய். ஸோ அதை விஜய் நம்ம சொல்லவே வேணாம். விஜய் வந்து ஒரு பெரிய பின்புலமே வந்து சினிமாலேருந்து வந்தவர். நம்ம இப்போ உதாரணத்துக்கு சிவாஜி கணேசன் வந்து கட்சி ஆரம்பித்தாருமா, பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார். என்னம்மாச்சு, அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்கம்மா. விஜய் வந்து அவர் வந்த நேரம் வந்து கரெக்டான நேரம், மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிற நேரம். ஸோ அதனால் அவர் ஆரம்பித்து வந்துட்டாப்புல. இப்போ இது எப்படி போகும் அப்படின்னா ஒரு 5 வருஷம் இந்த எலெக்ஷன் அவர் பார்க்கணும். இந்த எலெக்ஷனை பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி வருங்கால தலைமுறைக்கு வேணால் அவர் ஒரு தலைவராக வேணால் அவரை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற சூழல் எப்படி தெரியுமா, திமுக அதிமுக. ஸோ இது 2 கட்சி தான், திராவிட கட்சி தான். ஒரு மாற்று கட்சி உருவாகணும் அப்படின்னா அவங்களோட கொள்கைகள், அவங்க மக்கள் பிரச்சனைகளை தலையிடுறது. இப்போ சாதா ஒரு ஆள் வந்து இப்போ 15 வயசு ஒரு பையன் வந்து விஜய்னு கத்துறது வந்து அந்த கிரேஸ் மட்டும்தான். இப்போ விஜய் வந்து இப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடிக்க போயிடுவாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. மேபி நடிக்க போனால் விஜயை ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்கும்.
ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அவர் தலைவராக இருக்குன்னா இந்த 5 வருஷம் அவர் இருந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தா மட்டும்தான் அவரால் தலைவராக வர முடியுமா? அப்போ இந்த தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறீங்களா? விஜய் வந்து முதலமைச்சர் ஆகலாம். எப்படி ஆகலாம் அப்படின்னா, நம்ம ஒரு டிபி வேணால் வச்சுக்கலாம், முதலமைச்சர் ஆகிக்கலாம். நம்ம வந்து சட்டசபையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டுக்கலாம். இன்றைக்கி கால சூழ்நிலை அப்படி இல்லை. ஏன்னா ரெண்டும் பழம்பெரும் கட்சி. ஸோ இவங்க 30 வருஷம் அதிமுக ஆண்டிருக்காங்க, அவங்க 20 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து படிப்படியாக வரும்போது அந்த கட்சி வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இந்த 5 வருஷம் நீங்கள், அடுத்த 5 வருஷம் அப்படி கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு 2 கட்சியுமே வர்றது. ஆனால் விஜய் இப்படி என்ன பண்ணார், நல்லது என்ன பண்ணார், மக்கள் பிரச்சனைக்கு என்னத்தை பண்ணார், மறைமுகமாக பண்ணதா சில தகவல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது இல்லை, மக்கள் பிரச்சனைக்கு வந்து நம்ம குரல் கொடுக்கணும். ஒரு கவுன்சிலரே எடுத்துக்கோங்களேன், அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படி அந்த கவுன்சிலருக்கு அந்த கவுன்சிலராக போட்டிறவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை எடுத்து பேச முடியும். விஜய் அந்த மாதிரி பேசுவாரா அப்படின்னா இந்த 5 ஆண்டு அவர் வந்து களப்பணி இறங்கணும். டைரெக்டாக எடுத்த உடனே நான் தான் சிஎம் அப்படின்னு வந்தால் மக்கள் வந்து நினைக்க மாட்டாங்க. ரசிகர்கள் வேணால் ஓட்டு போடலாம், ரசிகர்கள் ஓட்டு எப்பவுமே இருக்கும். சில பேர் ஓகே இவங்களும் வேணாம் அவங்களும் வேணாம் நினைக்க போது போடலாம். ஆனால் அவர் வந்து அவரால் ஆட்சி அமைக்கிறது முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் சொல்கிறாரே சார், ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் எங்களுக்கு தான் போட்டியே அப்படின்றாரே. எனக்கு வந்து அஜித்தை தான் பிடிக்கும், எனக்கு விஜய் பிடிக்காது. எனக்கு விஜய் பிடிக்கும், எனக்கு வந்து அது கீழே இருக்கிற கார்த்திக் சூர்யாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாமா? அது மாதிரி தான் இப்போ என்னென்னா, நம்ம இப்போ ஆளுங்கட்சியில் அவங்க இருக்காங்கம்மா. ஸோ எதிர்த்து நம்ம மோதணும் அப்படின்னு சொல்லும்போது பலம் பொறியாளோட தான் மோதுவாங்க. இப்போ அதிமுக வந்து விஜய்க்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். படங்கள் ஓடாத சமயத்தில் அதிமுக அவ்வளோ பிரச்சனை காலத்துலேயும் விஜய்க்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு தடையாக இருந்ததில்லை. மத்திய அரசில் பேசி மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மத்திய அரசிட்ட பேசி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அம்மாக்கிட்டேயும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் அணிலாக இருந்து உங்களுக்கு வேலை செய்வேன் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து அதிமுகவை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல் என்னென்னா, இப்போ அதிமுகவை ஏற்று பேசுனா யார் வந்து அதை கேட்பாங்க? அப்போ வந்து நீங்கள் வந்து விஜய் வந்து இங்கே இருக்காரோ, இப்போ இந்த டீமாக தான் பி டீமாக தான் பேசுகிறாரோ அப்படின்னு ஒரு இது வரும். அவர் இப்போ ஆட்சிக்கு வராரு அப்படின்னா எதிர்த்து இருக்கக்கூடிய திமுகவை வந்து குரல் விட்டோம்னா தான் அவங்க ஐடிவிங்க ஒரு 4 பேர் 4 விதமாக விஜயை ட்ரோல் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக் பண்ணுற நோக்கத்தில் கூட விஜய் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். விஜய் மாதிரியே கமலும் வந்து நானும் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்னு டிவியெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு இது பண்ணார். இப்போ ஆலய காணோம், எலெக்ஷன் வரப்போகுது, எங்கே சார் போயிட்டாரு? ஒருவேளை டிவி கொடுத்த கட்சியில் போய் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க. அப்படியா இருக்குமோ? ஆமாம், டிவி கொடுத்தாங்களே எல்லாருக்கும். ஆமாம், பண்ண தொலைக்காட்சி கொடுத்தாங்களே, அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அவரே வந்து 10 தொகுதிக்கு மேலே போட்டியிடணும், எங்களுக்கு 10 தொகுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறதா ஒரு தகவல் வருது. ஆனால் 10 தொகுதியில் போட்டியிடறதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் டிரைவரு இந்த மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க போல். அவர் ஒரு சுயநலத்துக்காக கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தொண்டர்களே கொந்தளிக்கிறாங்க. அவங்க கட்சியில் இருந்த மகேந்திரனே என்ன எங்கே போயிட்டாப்புல, திமுக போயிட்டார். அது மாதிரி உதாரணத்துக்கு திமுகவை எடுத்து பேசின பாதி பேர் இப்போ திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் அவர் இப்போ என்னென்னா பேச்சுவார்த்தைக்கு வருவார்னு எதிர்பார்த்தோம், பேச்சுவார்த்தைக்கு வரல. அப்போ திமுக நினச்சிருச்சு போல், கமலுக்கு ஒன்று கொடுத்துட்டோம், ஆல்ரெடி ஒரு எம்பி ஆக்கியாச்சு, இதோட போதும், கமலை வந்து நம்ம கூட வச்சுக்குவோம். திமுகவை எதிர்த்து கமல் கட்சி தொடங்கினால இன்னைக்கு திமுக கூட இணைஞ்சிட்டாரு. இப்போ விஜயும் திமுகவுக்கு எதிர்த்து தான் கட்சி தொடங்கிக்கன்னு சொல்கிறார். அதே மாதிரி அவங்களோட இணைஞ்சிருவாரா? சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறையா ப்ரொடக்ஷன் வச்சுருக்காப்புல. நாளைக்கு விஜய் வச்சு ஒரு 500 கோடிக்கு படம் பண்ணுறேன், 1000 கோடிக்கு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ண போகிறாரு? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் வந்து படம் நடிக்க போகிறதா சொல்கிறாரு. சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு படம் கூட போய் ரெட் ஜெயினில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி கூட கூட்டணியை கொண்டு அவங்க கூட இணைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சார் அவர் தீய சக்தி திமுக அப்படி பேசியிருக்காரு, ஸ்டாலின் அங்கிள் அப்படி இப்படிலாம் எப்படி போவார்? அதிமுகவில் 3 முறை வந்து முதல்வராக இருந்த ஓபிஎஸ்ஸே இப்போ எங்கே போய் இருக்காரு? திமுகவுக்கு போயிட்டார். ஸோ அவர் திட்டாத அம்மா இருக்கும்போது அந்த மாதிரி திட்டினாரு. திமுகவை ஏற்று தான் அதிமுக தொடங்கினாங்க. இப்போ அவரே அங்கே போய் சேரும்போது நாளைக்கு விஜய் வந்து போய் சேர மாட்டாருன்னு என்ன இருக்குது? விஜய் வச்சு அடுத்து ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க, என்ன படம் சார் பண்ணுவாங்க? அம்மா பிஜேபி எடுத்து பராசக்தி 2 பண்ணாலும் ஆச்சரியம் இல்லைம்மா, இல்லை லியோ 2.0 பண்ணாலும் பரவாயில்லம்மா. ஏன்னா திமுகவுக்கு 2.0னா வந்து அவங்களோட பெரிய ஒரு வார்த்தைமா அந்த வார்த்தை. அது இப்போ அவர் நடித்த ஒரு படம் ஒன்று மக்கள்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன படம்? ஜனநாயகம்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்கம்மா. அந்த படம் என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த ப்ரொடியூசர் இல்லாமல் என்ன ஆச்சுன்னு வருமா சார்? வரும், ஆனால் வராதும்மா. மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்தின என்டிஏ பற்றி மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது? எல்லாரும் அதிமுக வந்து தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் இருக்குது, அவங்களால ஜெயிக்க முடியாது, சீட்டுகள் குறைவாக இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்களா இந்திய கூட்டணி என்ன கூட்டம், கண்ணு கட்டின தூரம் கூட்டம். இப்போ இந்த கூட்டமே என்ன சொல்லிருச்சு? அதிமுக ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிருச்சு. அதனால் தென் மாவட்டங்களில் அதிமுக செயல்பாடுகளும் அதிமுகவோட வளர்ச்சிங்கிறது இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம அழகிரி இருக்காரா,
அவர்கிட்ட வந்து மன்னன் எஸ்ஆர் கோபின்னு ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து லெஃப்ட் ரைட்டு. ஸோ அவங்க வந்து திமுகவோட கோட்டையாக அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களே நம்ம அதிமுக தேடி வந்துட்டாங்க அப்படின்னா என்ன காரணம்? அதிமுக ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. சொல்லப்போனால் அழகிரி கூட இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதிமுக வந்தாலும் ஆச்சரியம் நமக்கு இல்லை. எலெக்ஷன் வரப்போகுது, ஆனால் நிறைய திட்டங்களுக்கு வந்து திட்டம் செயல்படுத்துகிறாரு ஸ்டாலின் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரே மறந்துடுவார்னு நினைக்கிறேன். நம்ம என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு திட்டங்கள் இன்றைக்கி அறிவிக்கிறாரு, அடுத்த நாள் இன்னொரு திட்டங்கள் அறிவிக்கிறாரு. இப்போ எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ள இருக்கிற என்னென்ன திட்டங்கள்லாம் நம்ம கொண்டு வரலான்னு ஒரு பிளான் போடுவோம்ல, அதெல்லாமே இந்த எலெக்ஷன் தொடங்குறதுக்குள்ளே அதை அறிவிச்சிடலான்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் நினைக்கிறாரு. இப்போ அதுக்கு அரசு அதிகாரிகளும் இந்தந்த திட்டங்களை போட்டுருவோம், இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோங்கிறாரு. அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து செயல்பாடாக இருக்கிறதா பொதுமக்களும் சொல்கிறாங்க, அரசு அதிகாரிகள் சில பேரும் கும்பிடுறாங்க. தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? பிரகாசமாக இருக்குமா. ஏன்னு சொல்லவா? கடந்த 5 வருஷம் திமுக அரசு பண்ண ரொம்ப நல்ல விஷயங்கள் என்னென்னு சொல்லவா? கள்ளச்சாராயுதம் குடித்து ஒரு 70 பேர் இறந்தது, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு, போதைப்பொருள் வந்து கடத்தி விற்பனை திமுக நிர்வாகிகளே பண்ணது, இதெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. அதனால் இந்த எலெக்ஷனில் போடுற ஓட்டு எல்லாமே ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. அதனால் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அதிமுக பலமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பல கூட்டணி கட்சிகள்லாம் இணைஞ்சு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. கண்டிப்பாக வர தேர்தலில் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அவங்க கொடி தான் பறக்கும் போல. கண்டிப்பாக இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றிம்மா. நன்றி.